Hi friends, welcome to Jini Fashions. நம்மளோட free online tailoring classல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது class 12. இந்த classல பைப்பிங் எப்படி சிம்பிளா ரெடி பண்றது அப்படிங்கறத இந்த classல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளோட கோர்ஸோட previous videos எல்லாமே ஒரு playlistல கொடுத்திருக்கேன். playlistோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே description boxல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்மளோட கிளாसेस பார்த்து பிராக்டிஸ் பண்ற போட்டோஸ் என்னோட டெலிகிராம் குரூப்புக்கு அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நெக் பார்டர் மாதிரி பைப்பிங் கொடுக்க போறோம். எல்லோ கலர் மெயின் ஃபேப்ரிக்கு ரெட் கலர்ல பைப்பிங் வர மாதிரி கொடுக்க. கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கிளாத்தில் இந்த மாதிரி நூல் நூலாக பிரிஞ்சு வரும்ல, நூலாக பிரிஞ்சு வரதா இருந்தாலும் சரி அல்லது இந்த பார்டராக இருந்தாலும் சரி, இதை இப்படி நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நேர் பீஸ். அதே மாதிரி மேலும் கீழுமா இழுத்தாலும் அது என்னென்னா நேர் பீஸ் தான். இதே இது நம்மளோட கிளாத்தை இந்த மாதிரி டயக்னலா இந்த மாதிரி நீங்க பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு கிராஸ் பீஸ்னு சொல்றோம். நிறைய கிராஸ் பீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஃபோல்ட் பண்ணிருக்கிறோம்ல, இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1.5 inches விட்டு இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இந்த உடன் ஸ்கேல் அளவுக்கு நீங்க எடுத்தாலும் போதும். ஃபர்ஸ்ட் கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஜாயின் பண்றது? ஒரு எண்டு இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே இப்போ இந்த கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லும்போது எண்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ரெண்டு பீஸும் அந்த சரிவு வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி வரணும். நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கணும். மேலே இந்த ஓரம் ஒரே லைனாக ஹரிசான்டல் லைனாக வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி இதை இதுக்கு மேலே வச்சுட்டா போதும். நம்ம மேலே வைக்கிற பீஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய பீஸை விட லென்த்து கொஞ்சம் வெளியே தள்ளி தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு மேலேருந்து ஒரு 1/4 inch கேப்பில் ஜாயினிங் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் கிராஸ் பீஸ்க்கு எல்லோ கலர் த்ரெட்டே போட்டிருக்கிறேன். பட் நீங்கள் மேட்சிங் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டிச்சோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இது ரவுண்ட் நெக். இந்த ரவுண்ட் நெக் பார்த்தீங்கன்னா கீழே லைனிங் கிளாத் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பிளெயினாக நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் இருக்குது. இதில் எப்படி நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பைப்பிங்கோட எண்டு ஓரத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுருங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட கழுத்தோட பார்டரில் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் திருப்பி பேக் சைடில் கொடுத்தா போதும். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிராஸ் பீஸ்க்கு ஓரத்தில் இதில் ஒரு ஜாயினிங் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி இதில் வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு ஃபோல்டாக இருக்குது. இந்த ஓரத்தில் தான் ஜாயினிங் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த த்ரெட்டோட கலரும் நல்லா தெரியும். எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் இங்கே ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இனி இதை நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மேலே தூக்கி வச்சு ஜாயின் பண்ணலாம். கிளாத்தோட ரைட் சைட் துணியோட நல்ல பக்கம் இருக்குல்ல, வெளிப்பக்கமாக வர்றது, அதுக்கு மேலே தான் நம்மளோட கிராஸ் பீஸை எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்மளோட ஷோல்டர் பார்ட்டில் கொஞ்சம் மேல் பக்கமாக இருக்கட்டும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த ஓரத்தில் இப்போ நம்ம எந்த இடத்துல ஜாயினிங் ஸ்டிச் போட்டிருக்கிறோமோ அதுக்கு நெக்ஸ்ட்டாக
ஓரத்தில் தானே அந்த கிராஸ் பீஸ் மேலே நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம அடுத்தது ஸ்டிச் போட போகிறோம். மெதுவாக ஸ்டிச் போடுங்க. ரவுண்ட் ஷேப் நெக், ரவுண்ட் நெக்னு சொல்லும்போது மெதுவாகவே ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பெண்ட் வந்து கரெக்டாக ஷேப் டவுன் ஆகி வரும். நம்ம யூஸ்வலாக லைனிங் கிளாத்தை வச்சு திருப்புறோம் அப்படின்னாலே இதில் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இதில் சின்ன சின்ன நாட்ச் மாதிரி கட் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் பைப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கட் பண்ணி கொடுப்பாங்க, சில பேர் கட் பண்ணாமல் அப்படியே வச்சு ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம திருப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம பைப்பிங் த்ரெட் உள்ளே கொடுத்து லோட் பண்ண மாதிரியே நல்லா திக்காக உங்களுக்கு இந்த பைப்பிங் கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இனி இந்த ஓரத்தில் தான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ நான் போடுற ஸ்டிச் எதில் வரும் அப்படின்னா, அதாவது இந்த ரெட்டுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டிச் வராது, இந்த எல்லோக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்டிச் வரும். இந்த விளிம்பில் அப்படியே ஸ்டிச் போடுறேன். இப்போ பாருங்கள், லைனிங் இல்லாத ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக பைப்பிங் பண்ணிடலாம். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். பேக் சைடும் பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸ்டிச் பாருங்கள், இந்த ரெட் கலர் பைப்பிங்க்கும் இந்த எல்லோ கலர் நம்மளோட மெயின் கிளாத்துக்கும் கரெக்டாக மிடில் வர மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கிறேன். க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் த்ரெட் ரொம்ப தெரியலை, அந்த அளவுக்கு க்ளோஸ்டு அதில் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் லைனிங் கிளாத் வச்சு நீங்கள் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கு நாம் பைப்பிங் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கீழே நம்மளோட லைனிங் கிளாத் வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட் இந்த ஓரத்தில் ஒரு ஜாயினிங் போட்டுக்கலாம். ப்ரீவியஸ் மெத்தட் கிராஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு பண்ணும். பட் இந்த மெத்தடில் என்ன பண்ணுறேன்னா, கிராஸ் பீஸை அப்படியே நம்மளோட மெயின் கிளாத்துக்கு மேலே இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் போடுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம கிராஸ் பீஸை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இனி இதை என்ன பண்ணணும்னா, இதில் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஷேப்புக்கும் ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி கொடுக்க போகிறோம். இனி கிராஸ் பீஸை இந்த மாதிரி சைடு ஓரத்தில் ஒரு மடிப்பு கொடுத்து, அதாவது 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் எடுத்துருந்தோம்ல, ஸோ இந்த ஸ்டிச் போட்டிருக்கிறோம்ல இதில், அதுக்கு மேலே இப்படி ஒரு மடிப்பு கொடுத்து அகெயின் ரெண்டாவது மடிப்பு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக திருப்பி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்து முன்னாடி போட்ட மாதிரி தான் அதே மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு கரெக்டாக இந்த ரெட் கலர் கிளாத்துக்கும் இந்த எல்லோ கலர் கிளாத்துக்கும் கரெக்டாக மிடில் ஸ்டிச் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மடக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டே இந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில், இப்போ ஒரு கிராஸ் பீஸ் இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கிராஸ் பீஸோட ஒரு ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மடிப்பு மட்டும் கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்தை தூக்கி வச்சு நம்ம நெக் போர்ஷனில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி கீழே விட்டுட்டா போதும்.
பிசுறு இல்லாமல் கிளாத்தில் சுருக்கம் வராமல் கரெக்டாக வரணும் உங்களுக்கு பைப்பிங். ஓகே, இப்போ பாருங்கள், இது நம்ம கீழே லைனிங் கிளாத் இருக்குது அப்படின்னா பிகினர் எப்படி ஈஸியாக கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி ஒரு பைப்பிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பேக் சைட் பாருங்கள், ஃபினிஷிங் பேக் சைடும் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கும். பிசிறு எதுவுமே வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். உங்களுக்கு இதில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா கிராஸ் பீஸை ஒரு சைடு மட்டும் ஓரத்தை ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்மளோட நெக் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி கிராஸ் பீஸில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபுட் வந்து நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய நார்மல் இந்த டபுள் ஃபுட் யூஸ் பண்ணாமல் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹோல் இருக்கிறது, லெஃப்ட் சைடு ஹோல் இருக்கிறது, இந்த மாதிரி 2 ஃபுட்டுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த ஃபுட் கரெக்டாக இருக்குமோ அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபுட்டை கழட்டிட்டேன், இந்த ஃபுட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட ஃபுட் மாட்டுற இடத்துல. இப்போ நம்ம லைனிங் கிளாத் வச்சு நீங்கள் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நெக் போர்ஷனில் எப்படி நம்ம இந்த த்ரெட் பைப்பிங் கொடுக்குறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ கிராஸ் பீஸோட சென்டரில் கரெக்டாக நம்மளோட லோடிங் த்ரெட் அல்லது பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, இதை கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டோட விளிம்பில் ஓரத்தில் சிங்கிள் ஃபுட், கண்டிப்பாக சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். சிங்கிள் ஃபுட் போட்டுட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பைப்பிங்கை ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் ஃபுட் தான், இதுக்கு மேலே இப்படியே 1/4 இன்ச் கேப் நம்ம விட்டுருக்குறோம்ல அதில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா போதும். ஸோ லைனிங் பீஸ் எடுத்துருக்கிறேன், லைனிங் பீஸை இதுக்கு மேலே அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படியே ரிவர்ஸில் திருப்பி வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஆல்ரெடி இதில் ஜாயினிங் ஸ்டிச் போட்டிருக்கிறோம்ல, தையல் தெரியுதில்ல, பின்பக்கமாக திருப்பி வச்சுருக்கிறேன். இதில் தையல் தெரிகிற இடத்துக்கு மேலே 1 more டைம் தையல் போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய லைனிங் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லலாம் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ உங்களுக்கு அழகாக திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருட்டு பைப்பிங்கில் நான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன், பட் இது வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் தானே, ஸோ இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க. இது அப்படியே நம்மளோட லைனிங்கை நீங்கள் உள்பக்கமாக திருப்பி கொடுத்தா போதும், அழகாக நமக்கு ஒரு த்ரெட் பைப்பிங் கிடச்சிரும். இப்படி திருப்பி விட்டுட்டு இனி இதுக்கு மேலே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும்.
இப்போ நாம இந்த கிளாஸ்ல 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல எப்படி பைப்பிங் பண்றது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிட்ஸுக்கான பெட்டிகோட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.